ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பேங்கிங் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பேங்கிங் வந்து நமக்கு 12th எக்கனாமிக்ஸில் வந்து இருக்குது. ஈவன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பேங்கிங் ரிலேட்டடாக கேள்விகள் எக்கனாமிக்ஸில் வந்து கண்டிப்பாகவே கேட்பாங்க. அந்த இதுலேருந்து கேட்பாங்க. யூபிஎஸ்சியில் கம்பல்சரியாகவே கேள்விகள் வந்து எக்கனாமிக்ஸ் அடிப்படையில் கேள்விகள் வந்து ஃப்ரேம் ஆகிட்டு இருக்குது. ஸோ பொதுவாக ஒரு பேங்கிங்னா என்னதுன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும், செகண்டரி ஃபங்க்ஷன் என்ன வந்து தெரிஞ்சுக்கணும், அந்த கமர்ஷியல் பேங்க்னா அதோட ரோல் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இவங்க எல்லாருமே மானிட்ரி பாலிசியில் இன்வால்வ்மெண்ட் வந்து ஆவாங்க. பொதுவாக வந்து கிரெடிட் கண்ட்ரோல் மெஷராக வந்து இருக்கட்டும், சிஆர்ஆராக இருக்கட்டும், எஸ்எல்ஆராக வந்து இருக்கட்டும், பேங்க் ரேட்டாக இருக்கட்டும், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனாக வந்து இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து பேங்கிங்கோட இன்வால்வ்மெண்ட் வந்து ஜாஸ்தியாகவே வந்து இருக்கும். ஸோ நமக்கே புதுசாக இருக்கும். பேங்கிங் டேர்ம்ஸ் வந்து நமக்கு புரியுமா புரியாதா, ஐயோ நம்ம இதை எப்படி கற்றுக்க போகிறோம், இப்படி புதுசாக ஓரளவுக்கு எக்கனாமிக்ஸை வந்து படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். டெய்லி நம்ம நியூஸ் பேப்பரை வந்து ரீட் பண்ணாலே எக்கனாமிக்ஸை வந்து நல்லாவே புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் பேங்கிங்கையும் ரொம்ப எளிமையாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ பேங்கிங்கோட A to Z பற்றி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம நிறைய கேள்விகள் வந்து கேட்க போகிறோம், அவங்க வந்து பதில் சொல்ல போகிறாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலே எனஃப் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து பேங்கிங்கில் ஃபினான்ஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்போம். அதுக்கு அடுத்து 1 by 1 அவங்கக்கிட்ட வந்து கேள்விகள் வந்து நம்ம கேட்கலாம். ஹாய். பேங்கிங்கில் வந்து ஃபினான்ஸ்னால் என்னது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் வந்துட்டு லைஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கண்ட்ரியில். இன்கேஸ் அது ரன் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி ரன் ஆகாது, அந்த கண்ட்ரியே ரன் ஆகாது. ஃபினான்ஸ். ஸோ இந்த பொருளாதாரத்தில் வந்து ஃபினான்ஸுங்கிற ஒரு டேர்ம் வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. பேங்கிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து உண்டு. பேங்குக்குன்னு ஒரு நிறைய கடமைகள், அவங்களோட ரோல் வந்து அதிகமாக ப்ளே வந்து பண்ணுவோம். அதை வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷனும் பிரிக்கலாம், செகண்டரி ஃபங்க்ஷனும் பிரிக்கலாம். இதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுங்களேன். ஆக்சுவலி வந்துட்டு பேங்க், இப்போ கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸ்க்காக லோன் கொடுக்குறவங்க தான் கமர்ஷியல் பேங்க். ஓகே. ஜென்ரலாக வந்துட்டு கமர்ஷியல் பேங்க்கில் ப்ரைமரி செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு 2 பிரிப்பாங்க. ஒன்று வந்துட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷன், அது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், மணி சப்ளையே இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது கிரெடிட் கிரியேட் நிறைய பண்ணுறது, அதான் அவங்களோட ப்ரைமரி ஃபங்க்ஷன். அதை எப்படி பண்ணுவாங்கன்னா அட்வான்சிங் லோன்ஸ் அதை வச்சு ஒன்று பண்ணுவாங்க. இன்னொன்று வந்துட்டு அக்செப்டிங் டெபாசிட். இப்போ அக்செப்டிங் டெபாசிட்லேயே 2 விதமாக பேங்க் பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு டிமாண்ட் டெபாசிட், இன்னொன்று டைம் டெபாசிட். டிமாண்ட் டெபாசிட்டில் நம்மளால் ப்ரையர் நோட்டீஸில் போயிட்டு நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருந்தோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீப்புள் 1000 rupees டெபாசிட் பண்ணியிருந்தாங்கன்னா அது அவ்வளோத்தையுமே ப்ரையர் நோட்டீஸில் எடுத்துடலாம். டைம் டெபாசிட்டில் அந்த பர்டிகுலர் டைம் பீரியட் முடிகிற வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியாது. அண்ட் தென் இது இப்படி இருக்கிறனால, இதுக்கு கான்ஸ் இருக்கிறனால இதுக்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இப்போ அட்வான்சிங் லோன்ஸ் அதில் பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு அமௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு, ஏன்னா டெபாசிட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த லோனை வந்துட்டு மித்தவங்களுக்கு கொடுக்கணும். அந்த லோன் கொடுக்குறது அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட். அந்த இன்னொன்று வந்துட்டு ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் டிராஃப்ட்னா எனக்கு வந்துட்டு ஒரு 10,000 தேவை, என்கிட்ட 7,000 இருக்குது, மீதி 3,000 வேணும் அப்படின்னா என்னோட லிமிட்டே 7,000 தான். நான் பேங்க்கில் போயிட்டு என்னோட 7,000 போக மீதி 3,000 வாங்கிட்டு அந்த 3,000க்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது, அதான் ஓவர் டிராஃப்ட். கேஷ் கிரெடிட் அப்படின்னா சேம் கான்செப்ட் தான். நம்ம கிரெடிட் கார்டு கான்செப்ட், நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த கார்டு கொடுத்துருவாங்க, நம்ம வந்துட்டு எவ்வளோ நாள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அந்த பர்ச்சேஸ்க்கான அமௌண்ட் பே பண்ணுறோம். அதே மாதிரி கேஷ் நமக்கு 10,000 தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே போய் கேட்கலாம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2,000 மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். கிரெடிட் கார்டில் வந்து அவங்க கேஷாகவும் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பொருளாகவும் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அதுதான் கேஷ் கிரெடிட் அடிப்படையிலையும் வருது. ஓகே. அப்புறம் டிஸ்கவுண்டிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. இதில் எப்படி பேங்க் ரோல் பண்ணுது அப்படின்னா 2 பிஸ்னஸ் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபார்மிங் எடுத்துக்கலாம். ஃபார்மர்ஸ் வந்துட்டு ஒரு டன் வந்துட்டு ரைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை இன்னொரு பிஸ்னஸ் மேன்ட்ட போய் கொடுக்குறாங்க. அவங்க அந்த ரைஸை வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. சேல் பண்ணி கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு
இதை அந்த விற்றதுக்கான அமௌண்ட்டு தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, பட் ஸ்டார்டிங்லேயே இவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு தேவை இந்த ஃபார்மருக்கு. அப்போ தான் அவங்க அதுக்கடுத்து அவங்க ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு பேங்க் கிட்ட போய் வாங்கிப்பாங்க. அதுக்கு வந்துட்டு பேங்க் ஒரு கமிஷன் எடுத்துப்பாங்க, ஒரு அதுக்கு தகுந்தாப்புல கமிஷன் அவங்க எடுத்துப்பாங்க. இப்படி அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் மெயினாக வந்துட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷன். செகண்டரி ஃபங்க்ஷனில் வந்துட்டு 5 to 6 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏஜென்சி சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஒரு பேங்க்கு போய் செக்கை கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு பேமெண்ட் சர்வீசஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் பில் அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுறது, அது எக்கெல்லாம் அப்போ வந்துட்டு பேங்க் கிட்டேருந்து நம்ம பேங்க் நமக்கு ஒரு ஏஜென்ட்டாக இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் நம்ம பே பண்ணுறோம் கமிஷன் பேசிஸில். ஓகே, இது வந்து மெயின் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளுக்கு சேலரி வர்றது தான். நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கும்போது அவங்க சேலரி நம்மளுக்கு டைரெக்டாக கையில் வந்து கொடுக்க மாட்டாங்க. எந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் ஐடி எதுலேயுமே அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அப்போ வந்துட்டு பேங்க் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அதுக்கான கமிஷன் அவங்க எடுத்துப்பாங்க. இது ஒரு சர்வீஸ். செகண்டரி அடுத்து வந்துட்டு ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாக்கர் ஃபெசிலிட்டினா நம்ம எங்கேயாவது ஒரு 1 or 2 years நம்ம வெளில போகும்போது நம்மளோட கோல்டு ஏதாவது சேஃபாக இருக்கணும் அப்படின்னா பேங்க்கில் போய் கொடுத்துப்போம். அந்த பேங்க்கோடைய அந்த பர்டிகுலர் பிளேஸை வந்துட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம் பேங்க்குக்கு. ஸோ ட்ராவலர் செக் அப்படின்னா நம்ம இப்போ அமெரிக்கா எங்கே போனாலுமே ஒரு சர்டைன் அமௌண்ட்டை வந்துட்டு கையிலே அப்படியே கொண்டு போயிட்டு இருக்க முடியாது, டாலர் எதுவாக இருந்தாலும். ஸோ அந்த டைமில் ஒரு செக் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த செக்கை அங்கே போய் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதான் ட்ராவலர் செக். இப்போ கார்டும் அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி. தென் வந்துட்டு லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். என்னென்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு 10,000 தேவைப்படுது. அவங்ககிட்ட 5,000 தான் இருக்குது. மீதி 5,000 நம்ம ஷேர்ஸாக வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்துட்டு அவங்க டைரெக்டாக மக்கள்கிட்ட போகும்போது அவங்களுக்கு ஒரு 2,000 கிட்ட கிடைக்குது. மீதி 3,000 அவங்களுக்கு வேணும். அப்போது அவங்க பேங்க் கிட்டேருந்து நீங்கள் அந்த 3,000 மொத்தமாக வாங்கி அந்த ஷேர்ஸ் எல்லாமே பேங்க் வாங்கிப்பாங்க. அண்டர் ரைட்டரா. அப்புறம் நமக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறனால எலக்ட்ரானிக் பேங்கிங், தென் வந்து நெட் பேங்கிங், யூபிஐ சர்வீசஸ், இதெல்லாம் அவங்க கொடுக்குற சர்வீஸ் தான். தென் வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நியூஸ் பேப்பரில் பார்க்குற ரிப்போர்ட், அவங்க கொடுக்குற சர்க்குலர்ஸ், அவங்க இது பண்ணி கொண்டு வர இண்டெக்ஸ், அவங்களுடைய கோட்ஸ் எல்லாமே அதுக்கெல்லாம் அவங்க சர்வீஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு கமிஷன் அமௌண்ட். அவ்வளோதான். இது வந்துட்டு ப்ரைமரி அண்ட் ஆக்டிவ் டெபாசிட். ஒன்று ப்ரைமரி டெபாசிட், இன்னொன்று ஆக்டிவ் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரினா பேசிவ், ஆக்டிவ் அப்படின்னா டிரைவ்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி டெபாசிட் அப்படின்னா ஒரு கன்சியூமர் போயிட்டு நான் உங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணோம், அதுக்கான ஒரு அக்கௌண்ட்டை வந்துட்டு அவங்க க்ரியேட் பண்ணுறது ப்ரைமரி. இன்கேஸ் வந்துட்டு கன்சியூமர் இல்லாமல் பேங்க் வந்துட்டு பேங்க்லேருந்து ஒரு பர்சன் போயிட்டு ஓகே நீங்கள் லோனுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் ஆக்டிவ் டெபாசிட். ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக. பொதுவாக இந்த இப்போ எஜுகேஷன் லோன் அவங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்பாங்க. எஜுகேஷன் லோன் வாங்குறோம் அப்படின்னா, கோல்டு லோன் வாங்குறோம்னா அவங்க ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அது பண்ணி அது மாதிரி பண்ணுறாங்க. இது எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். அவங்க லோனை வந்துட்டு கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த லோனை வந்துட்டு க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த அக்கௌண்ட்டை அது ஆக்டிவ்லேயே இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் ஆக்டிவ் டெபாசிட். ஓகே. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் கமர்ஷியல் பேங்கோட ரோலை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன் தான். நிறைய விதத்தில் அது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ஒரு 10 to 10 ரோல்ஸ் வந்துட்டு 5 to 10 ரோல்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேபிட்டல் ஃபார்மேஷனை ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஃபார்மில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை போடுறது தான் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஃபார்மர் அவங்களோட இயர்லி இன்கம் வந்துட்டு 1 lakh rupees. அதில் 20,000 rupees வந்துட்டு அவங்க சேவ் பண்ணிட்டாங்க. இப்போ 1 year 20 சேவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இயர் நெக்ஸ்ட் ஒரு 20 சேவ் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட 40,000 இருக்குது. இப்போ அதை போய் ஒரு பம்ப் செட் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதை டிசைட் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆகுது. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க கேபிட்டல், அதாவது அவங்களோட பிஸ்னஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணனால இதுக்கு பேர் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்துட்டு கிரெடிட் கிரியேஷன் தான். இது நான் பேங்க் ஒருவேளை இந்த மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணலன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கேபிட்டல் ஃபார்மேஷன்
குறைஞ்சிருக்கும். இருக்காது. ஏன் இது எதனால் மேஜர் ரோல் அப்படின்னா, இன்கேஸ் அவங்க பம்பு செட் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா அவங்களோட சேவிங்ஸ் வந்துட்டு இயர்லி 20,000 இப்படி தான் இருக்கும். அவங்க இது வந்துட்டு இது வாங்கினனால கேபிட்டலாக ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணனால மேபி அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகி பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணலாம். அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு நெக்ஸ்ட் எஜுகேஷனுக்கு போகலாம். அவங்க லைஃப் ஸ்டைல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம். அங்கே ஜிடிபி க்ரோத் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். செல்ஃப் டெவலப்மெண்ட்டை தாண்டி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டையும் அதனால தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்துட்டு கிரெடிட் கிரியேஷன் தான். இது ரொம்ப சிம்பிளாக மணி மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் தான். என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஆர்பிஐ வந்துட்டு ஒரு பர்சனுக்கு 1000 rupees, அதாவது பர்சனுக்கு இல்லை, ஒரு பேங்க்குக்கு வந்துட்டு 1000 rupees அவங்க கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 1000 rupeesல அவங்க 20% வந்துட்டு டெபாசிட் பண்ணி வச்சுட்டு மீதி இருக்க 800 rupees தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது லோனுக்கு ஒரு பேங்க். இப்போ அந்த பேங்க் வந்துட்டு இப்போ எஸ்பிஐக்கு அவங்க ஆர்பிஐ வந்து எஸ்பிஐ கொடுத்துருக்காங்க, எஸ்பிஐ முத்தூட் ஃபினான்ஸ் கொடுக்குறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த 800ல் 20%, அதாவது 640 அதை மட்டும்தான் அவங்க லோன் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. மீதி அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்டெப்பாக போகுது அப்படின்னா 1000 × 5 வந்துட்டு 5000. அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 1000 தான், நம்மளுக்கு கிடைக்கிறது 4000. இந்த 4000 நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்லேயே கிடச்சிருது. இதுக்கு பேர் தான் மணி மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட். இதுதான் கிரெடிட் கிரியேஷனும் கூட. பேங்க்கில் இப்படி தான் கிரெடிட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. பொதுவாக பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் வைஸில் அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை கனெக்ட் பண்ணுறாங்க. கரெக்ட். ஓகே. ஸோ பொதுவாக அந்த பர்சன்டேஜ் வந்து ஒருவேளை கூடிச்சுன்னா கிரெடிட் கிரியேஷன் வந்து குறையும். ஆமாம், அஃப்கோர்ஸ். இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்து 5% வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாம் 10%ன்னு சொன்னால் அவங்க டெபாசிட்டாக 10% எடுத்து வச்சுட்டு தான் மீதி உள்ளதை கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது இங்கே வந்து குறையுது, கிரெடிட் கிரியேஷன் வந்து குறையுது. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். லாஸ்ட் அக்டோபரில் வந்துட்டு நம்மளோட கிரெடிட் கிரியேஷன், அதாவது பேங்க்லேருந்து சொல்லியிருந்தது 4%. இப்போ ரீசெண்டாக டிசம்பர் மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் அதை கட் டவுன் பண்ணி 3%ஆக கொண்டு வந்துட்டாங்க. இப்போது அப்போ தான் சொன்ன எக்ஸாம்பிள் அதே 1000 rupees தான். ஒரு பேங்க்கிட்ட வந்துட்டு கிரெடிட் அந்த 3% அவங்க தனியாக எடுத்து வச்சுக்கணும். மீதி இருக்க அமௌண்ட் இருக்கு இல்லையா, கொடுத்துடலாம். அப்படி கொடுக்க முடியாது. எஸ்எல்ஆர் உள்ள வருது. அதான் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அது 18% அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரேஷியோ அப்படிங்கிறது எதன் அடிப்படையில்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது, அப்புறம் அவங்களோட கோல்டு இருக்குது, அண்ட் தென் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, இது எல்லாமே அதில் இன்வால்வ் ஆகணும். லிக்விட் அசெட். அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்துட்டு ட்ரெஷரி பில்ஸாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அதை வந்துட்டு அவங்க சேவ் பண்ணி அந்த 18% சேவ் பண்ணி 100 rupees அப்படின்னா இதில் ஒரு 3%, அதில் ஒரு 18%, ரெண்டும் சேர்ந்து 79 rupees மட்டும்தான் அவங்களால லோன் கொடுக்க முடியும். 21% வச்சுட்டு 79 வந்து அவங்க லோனுக்கு வந்து அவங்க லோனுக்கு கொடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இது இப்போ ரீசெண்டாக டிக்ரீஸ் கொஞ்சம் 4லேருந்து 3 வந்ததுனால கொஞ்சம் ஒரு அளவுக்கு பெனிஃபிட் கிரியேஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு வருது. சரி, ஓகே. இது போக நம்ம இதையும் கன்சிடர் பண்ணிக்கணும், எஸ்எல்ஆரையும் கன்சிடர் பண்ணணும். கண்டிப்பாக. பேங்க் வந்துட்டு சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ரெண்டும் சேர்ந்து மீதி உள்ளது தான் லோனு. ஓகே. அதை நம்ம ஒமிட் பண்ண முடியாது, கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும். இன்னொன்று வந்துட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் சேனலைசிங் த ரைட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டுவர்ட்ஸ் ப்ரொடக்டிவ் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு கண்ட்ரியில் ஒரு ப்ரொடக்ஷன் மொத்த கண்ட்ரியுமே டெவலப் ஆகிறதுக்கு ஒரு சில செக்டார்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் செக்டார், அக்ரிகல்ச்சர் செக்டார், அப்புறம் வந்து என்ன சொல்லலாம், தென் இன்சூரன்ஸ் செக்டார். இந்த மாதிரி பர்டிகுலர் ப்ரொடக்டிவ் பேஸ்டு செக்டாருக்கு லோன் ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்கணும், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம வந்துட்டு லோன் கொடுக்கும்போது அதே பிஸ்னஸில் நம்மளும் ஒரு இன்வெஸ்ட் உற்பத்தி துறைகளுக்கும் அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. சிமெண்ட், ஸ்டீல், இந்த மாதிரியான இருக்குமே. இன்னொன்று வந்துட்டு என்கரேஜிங் த ரைட் செக்டார்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கண்ட்ரி ரன் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கீம்ஸும் தேவை, பிஸ்னஸும் தேவை. அந்த ஸ்கீம் அடிப்படையில் தான் இவங்களோட லோன் வந்துட்டு செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்த கான்செப்டில் வருது ஒரு ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஒரு எந்தெந்த செக்டாருக்கு மேக்ஸிமம் எந்த அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போது இந்த கிரெடிட் பேஸில் என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், மேக் இன் இந்தியா எடுத்துக்கலாம்.
மேக் இன் இந்தியா கீழே வந்துட்டு எம்எஸ்எம்இ வந்துடும், ஃபுட் ப்ராசஸிங் வந்துடும், ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரீஸ் வந்துடும். இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு லோன் அதிகமாக கொடுக்கணும். லைக் லோன் உடனே செலெக்ஷன் ஆகணும், ப்ரையாரிட்டி கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கமர்ஷியல் பேங்க் வந்துட்டு எக்கனாமிக்கை டெவலப் பண்ணுறதுக்கு இதுவும் கொடுக்குறாங்க. நான் ஒன்லி பர்டிகுலர் செக்டாருக்கு மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லக்கூடாது. கவர்மெண்டோட பாலிசியும் இவங்க கணக்கில் எடுத்துட்டு இவங்க கண்டிப்பாக லோனை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஆமாம், ஸ்ப்ளிட் பண்ணி ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அக்ரிகல்ச்சர் கொடுக்காம இதில் உற்பத்தி துறையில் தான் நமக்கு அதிகமான லாபம் கிடைக்குமே, அதுக்கே அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் பாலிசியை கன்சிடர் பண்ணி அக்ரிகல்ச்சருக்கும் இவங்க கொடுக்க முன் வரணும். கரெக்டு. அப்புறம் வந்துட்டு வேறு எப்படி டெவலப் பண்ணுவாங்கன்னா, ஃபினான்ஸ் டு கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ ஹைவேஸ் போடுறாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. இப்போ ஐடிஐக்கெலாம் ஒரு ஸ்கீம், பெரிய ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்கீம்லாம் போடும்போது அவங்களுக்கு அமௌண்ட் நிறைய தேவைப்படும். அப்போ வந்துட்டு ஆர்பிஐ தான் அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி கூட அவங்க ரோல் ஆகுறாங்க. அப்புறம் வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கும் பிஸ்னஸ்க்கும் கண்டிப்பாக அவங்க லோன் கொடுத்தே ஆகணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது தான் ஒரு கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் வந்துட்டு அதிகமாகும், இம்போர்ட் கம்மியாகும். ஸோ இம்போர்ட் கம்மியாச்சுனாலே அந்த கண்ட்ரிஸ் வந்துட்டு மேலே வந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அமெரிக்காவில் வந்துட்டு இம்போர்ட் கம்மி, எக்ஸ்போர்ட் அதிகம். ஸோ அந்த மாதிரி ரீசன்னால தான் அவங்க மேலே இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் வரணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட். ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு பேங்க் டெவலப் ஆகும்போது அதுக்கு பக்கத்தில் உள்ள பிரான்ச் டெவலப் ஆகுது, அவங்க லோன் கொடுக்குற அந்த பீப்புள் டெவலப் ஆகுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏடிஎம் ஏதாவது அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னாலே அங்கே வந்துட்டு ஏசி மெக்கானிக் அவங்க கண்டிப்பாக அசைன் பண்ணி ஆகணும், ஒரு செக்யூரிட்டியை போட்டாகணும். ஸோ ஒரு பேங்க் டெவலப் ஆகும்போது சுற்றி இருக்க எல்லாத்தையுமே அவங்க டெவலப் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுனால அவங்களோட பெர் கேபிட்டா இன்கம் அதிகரிக்குது. ஸோ அதன் மூலயமா குடும்பத்தோட வருமானம் அதிகரிக்கிறதுனால நம்மளோட மொத்தமாக பார்க்க முடியுது. ஓகே, பேங்க் பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்னா என்னது, அதோட ரோல் வந்து இங்கே எப்படி ப்ளே ஆகுதுங்கிறத சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு நான் பேங்கிங் அப்படின்னாலே சென்ட்ரல் பேங்க் வந்து சூப்பர்வைஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் வந்துட்டு சென்ட்ரல் பேங்க்ங்கிறது நீங்கள் ஆர்பிஐ மென்ஷன் பண்ணுறீங்க. ஷோர். அது சூப்பர்வைஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பேங்கிங் லைசன்ஸ் கிடையாது. அண்ட் தென் வந்துட்டு ஒரு பேங்க்குன்னு ஆர்பிஐ ஆக்ட் இருக்குது, பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட், பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட், இந்த மாதிரி ஆக்ட் இருக்குது. இவங்களுக்கு வந்துட்டு கைட்லைன்ஸ் மட்டும்தான் உண்டு. அது என்பிஎஃப்சி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட ஓவர். அண்ட் தென் வந்துட்டு இவங்க டெபாசிட் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக பண்ணிப்பாங்க. ஆனால் அதுக்குன்னு சர்டைன் அவங்க லிமிட் வச்சுருக்காங்க. அண்ட் தென் இப்போ டைம் டெபாசிட்லாம் நம்ம கொடுக்கும்போது அது ஆர்பிஐயோட அப்ரூவல் அவங்கக்கிட்ட கேட்டு அந்த பேசிஸில் தான் அவங்க கொடுப்பாங்க. தென் வந்து அவங்களும் லோன் கொடுப்பாங்க. தென் அவங்களால கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அவங்ககிட்ட கிடையாது, நம்ம ஓப்பன் பண்ண முடியாது இல்லையா. இது நான் சொல்கிறது இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் லைக் எல்ஐசி, முத்தூட் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இது எல்லாமே. அவங்களுக்கு நம்ம எஸ்பிஐ அக்கௌண்ட் நாங்கள் ஓப்பன் பண்ண முடியாது, நம்ம இன்னொரு இடத்துல தான் பண்ணிட்டு இங்கே எல்லா விஷயத்தையும் ஆமாம். ஸோ அவங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கும்போதே அவங்களுக்கு நம்மளால செக் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ ஏடிஎம் சர்வீஸ் நம்மளுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க எப்படி இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்க வந்துட்டு ஈக்விட்டி ஷேர் வாங்குவாங்க, பாண்ட், டிபெஞ்சர்ஸ், அப்புறம் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர், எல்லா இதுலேயுமே இன்வால்வ் ஆவாங்க. ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட நிறைய வாங்குவாங்க, அக்யூசேஷன் வச்சுப்பாங்க மித்த இண்டஸ்ட்ரி கூட. தென் மர்ஜர்ஸ் நிறைய நடக்கும். இப்படிலாம் அவங்க ரோல் பிரைமரி மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆவாங்க. பிரைமரி, ஆமாம், செகண்டரி மார்க்கெட்லையும் இன்வால்வ் ஆகிறாங்க. ஆமாம், ரெண்டு இடத்துலையும் ஐபிஓ இதில் எல்லாத்துலேயுமே இவங்க உள்ள வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அவங்க பண்ணுவாங்க, அவங்க ஷேர்ஸுமே நிறைய தான் வாங்குவாங்க. ஓகே. பொதுவாக இப்போ என்பிஎஃப்ஏக்கு வந்து தேவையான விதிகளை வந்து வகுக்கணும்னா அது யார் வகுப்பாங்க? அது ஆர்பிஐ தான் வகுப்பாங்க. ஆனால் அந்த விதிகள் வந்துட்டு என்பிஎஃப்சி கைட்லைன்ஸ் படி ரன் ஆகும். இப்போ சிட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குன்னா இந்த சிட் ஃபண்ட்ஸுக்கு வந்து ஒரு மாநில அரசாங்கம் விதிகளை வந்து உருவாக்கி அதன்படி இந்த சிட் ஃபண்டை நடத்த சொல்லலாமா? சொல்லலாம். ஆமாம், சிட் ஃபண்டுக்கு சொல்லலாம். ஓகே. பேங்கிங் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரீஜனல் ரூரல் பேங்கிங்னா என்னது, அதை பற்றி சொல்லுங்கள். அது இன்னும் சிம்பிளஸ்ட் கான்செப்ட் தான். ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1975 தான் நம்ம கொண்டு வரோம். அது என்னென்னா, அந்த பேங்க் வந்துட்டு பர்டிகுலர் செக்டர், அதாவது ரூரல் பீப்புளில் இருக்கிறவங்க, இந்த ஃபார்மர்ஸ், அந்த ஸ்மால் லோன்ஸுன்னு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் கொடுக்குறது. அங்கே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும், ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே லிங்குவிஸ்டிக், இப்போ நம்ம ஒரு பேங்க் எடுத்துக்கிட்டோன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், எல்லா இடத்துலையுமே அதர் லிங்குவிஸ்டிக் பீப்புள் இருப்பாங்க, மேபி ஹிந்தி பீப்புள் எல்லாருமே இருப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரீஜனல் ரூரல் பேங்க் வந்துட்டு அங்கே உள்ள பீப்புள் மட்டும்தான் அவங்களால போஸ்டிங் போட முடியும். பாண்டியன் கிராம பேங்க் சொல்லிக்கலாம். பாண்டியன் கிராம பேங்க் அங்கே வந்துட்டு ஃபுல்லாக தமிழ் பீப்புள் தான் இருப்பாங்க. ரூரல் பீப்புளுக்கு வந்துட்டு அவ்வளோவா இங்கிலீஷோ அதர் லாங்குவேஜ் தெரியாதனால இவங்க அப்படி பெனிஃபிட் அடைஞ்சிப்பாங்க. நார்மலாக வந்துட்டு இவங்க கேபிட்டல் ஷேர் பேங்க் அடிப்படையில் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு பேங்க் அங்கே கொண்டு வரணும் அப்படின்னா 50% வந்துட்டு சென்ட்ரல் பேங்க் கொடுப்பாங்க, அண்ட் தென் 15% வந்துட்டு ஸ்டேட் பேங்க், அண்ட் தென் அதர் 35% வந்துட்டு கமர்ஷியல் பேங்க் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இவ்வளோதான் இந்த கான்செப்ட். இவ்வளோதான் ரீஜனல் ரூரல் பேங்க். ஓகே, சிம்பிள் கான்செப்ட். பேங்கிங்கில் வந்து இந்த கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆர்பிஐ டேக் கண்ட்ரோல் ஓவர் ஆல் த மணி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க வந்துட்டு சப்ளை ஆஃப் மணி அண்ட் கிரெடிட் அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஆர் பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குவான்டிடேட்டிவ்னு இது ரெண்டாக பிரியுது கிரெடிட் கண்ட்ரோல். அந்த குவான்டிடேட்டிவ்ங்கிறது அவங்களோட எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த பாலிசி, அந்த கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்கும். ஸோ குவான்டிட்டிங்கிறது நீங்கள் மணி இங்கே மீன் பண்ணி மணி அந்த குவான்டிட்டி அதை நம்மளால் எண்ண முடியும், குவாலிட்டியே எண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை எப்படி ஞாபகம், பிஓசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சிம்பிளாக. குவான்டிடேட்டிவ்னா பிஓசி அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பேங்க் ரேட் அப்படிங்கும்போது இப்போ நம்ம கரண்ட் பேங்க் ரேட் 5.50% இருக்குது. இது என்னென்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஆர்பிஐ பேங்க் ரேட்டுங்கிறது, ஆர்பிஐ ரெப்போ ரேட்டுங்கிறது ஷார்ட் டேர்ம் லோன்ஸு, பேங்க் ரேட்டுங்கிறது லாங் டேர்ம் லோன்ஸு. அந்த ரெப்போ ரேட்டுக்கு வந்துட்டு 5.25, பேங்க் ரேட்டுக்கு வந்துட்டு 5.50 இருக்குது. லாங் டேர்மாக ஒரு பேங்க்குக்கு லோன் வேணும் அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட கேட்டு வாங்குறது பேர் தான் பேங்க் ரேட்டு. ஸோ செகண்ட் வந்துட்டு லாங் டேர்ம் கன்சிடர். நம்ம இப்போது ரீசெண்டாக கூட மீட்டிங்கில் வந்துட்டு பேங்க் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 5.5க்கு கொண்டு வரலாமா அப்படின்னு பேசியிருந்தாங்க. இப்போ ஆனால் கரண்ட்டில் இருக்கிறது, இப்போ நடப்பில் இருக்கிறது 5.50 தான் பேங்க் ரேட்டு. தென் வந்துட்டு ஓப்பன் மார்க்கெட், இந்த பிஓசி வந்து பேங்க் ரேட்னால என்ன பெனிஃபிட்? பேங்க் ரேட் வந்து 5.5 நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஒருவேளை வந்து ஆர்பிஐ வந்து 5.5லேருந்து 5க்கு வந்தாங்கன்னா என்ன பெனிஃபிட்டாக வந்து இருக்கும்? இல்லை, ஆக்சுவலி வந்துட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில் ஏதாவது ஸ்மால் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு ரொம்ப இம்மிடியட் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஒரு பேங்க் வந்துட்டு இப்போ எஸ்பிஐ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டையுமே கம்மி பண்ணுவாங்க, கூட்டுவாங்க. இன்கேஸ் ஆர்பிஐ அது கம்மியாக வச்சுருந்தாங்கன்னா இவங்களும் அதை மக்கள்கிட்ட கொடுக்கும்போது கம்மியாக இருக்கும். இன்கேஸ் கூட வச்சுருந்தாங்கன்னா இவங்க மக்கள்கிட்ட அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் ப்ராஃபிட் வேணும், ஸோ அதிகமாக வைப்பாங்க. ஆனால் பேங்க் ரேட் அப்படிங்கிறது இதுவும் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும், பட் ரொம்ப மினிமல் இம்பேக்டாக இருக்கும். ஏன்னா அது லாங் டைம் ப்ராசஸ் அப்படிங்கிறனால, லாங் டேர்மாங்கிறனால எனக்கு லாங் டேர்மாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னா அந்த எனக்கு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை விட லாங் டேர்ம் ப்ராஃபிட் ஸ்டெடியாக இருந்தாலே ஓகேவாக இருக்கும். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் தான் நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம பண்ணிக்கூடிய ப்ராசஸ் ரெப்போ ரேட். ஆமாம், ரிவர்ஸ் கிடையாது, ரெப்போ ரேட்டு. அது வந்துட்டு ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ்னால சேஞ்சஸ் நிறைய நடக்கும். இங்கே பேங்க் ரேட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் சேஞ்சஸ் நடக்காது, அந்த இம்பேக்டும் ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகே. தென் ஓப்பன் மார்க்கெட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, அது நேம்லேயே இருக்குது. மார்க்கெட்னாலே பை அண்ட் செல் தான். ஆர்பிஐ வந்துட்டு ஏதோ ஒரு பாண்டை வந்துட்டு மித்தவங்களுக்கு ஒரு பேங்க்குக்கு செல் பண்ணுது அப்படிங்கிறப்போ அந்த பேங்க் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்க கேஷை கொடுத்து அந்த பாண்டை வாங்கி வச்சுப்பாங்க. அப்போது அந்த பேங்க்கில் வந்துட்டு கேஷ் ஃப்ளோ, அதாவது ஃபண்டு வந்துட்டு கம்மியாகும். கரெக்டாக அது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கிட்ட எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குது, அன்னெசரியாக இருக்குது, நான் அன்னெசரியாக தேவையில்லாமல் ஒரு லக்ஸுரி ஐட்டம்க்கோ டிமாண்டட் இல்லாத ஒரு இதுக்கு நான் லோன் கொடுக்குறது தவிர நான் இந்த மாதிரி சேவ் பண்ணி பாண்டாக வாங்கி வச்சுக்கிறேன், பின்னாடி எனக்கு யூஸ் ஆகும். அப்படிங்கிறப்போ இந்த பேங்க் வந்துட்டு ஆர்பிஐ வெளியிடுற அந்த பாண்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு அது வேணாம். சம்டைம்ஸ் வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு பேங்க்குக்கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. அப்போது பேங்க்கு ஃபண்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, என்கிட்ட வந்து பாண்ட் நிறைய இருக்குது அப்படிங்கிறப்போ ஆர்பிஐ வந்துட்டு அந்த பாண்டை பேங்க்குக்கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. அப்போது ஆர்பிஐ அவங்களுக்கு கேஷ் கொடுக்குறனால அவங்கக்கிட்ட கேஷ் க்ரியேட் ஆகுது. அந்த கேஷ் க்ரியேட் ஆனனால அவங்களுக்கு நிறைய லோன் கொடுக்க முடியுது.
அப்படியே அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இது ஓப்பன் மார்க்கெட்டுங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பேங்க் அண்ட் தென் அவங்களுக்கு எது வேணும்னா வாங்கிப்பாங்க, வேணான்னா வச்சுப்பாங்க. இவ்வளோதான். அந்த பாண்டுன்னு ஆர்பிஐ சொல்லக்கூடிய பாண்ட் வந்து யாரோட பாண்டாக வந்து இருக்கும்? அது வந்து இப்போ கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண செக்யூரிட்டிஸாக வந்து இருக்குமா? ஆமாம். இது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கலாமா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கலாமா? ரெண்டுமே இருக்கலாம். ரெண்டுமே இருக்கலாம். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னா த்ரூ த ஆர்பிஐ இந்த பாண்டெல்லாம் பேங்க் வாங்கி வச்சுக்கலாம். ஈவன் ப்ரைவேட்லையும் வாங்கி வச்சுக்கலாம், பப்ளிக்குமே உள்ள வந்து வாங்கிக்கலாம், அந்த பாண்டை வந்து வாங்கிக்கலாம். இது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இஷ்யூ பண்ணுறதா இருந்தால் த்ரூ த ஆர்பிஐ பேங்க் வாங்கிக்கலாம், பப்ளிக் வாங்கிக்கலாம், ப்ரைவேட்டில் எந்த நிறுவனமே வந்து வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். இது கான்செப்ட் என்னென்னா, ஒரு பேங்க்கில் வந்துட்டு அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதை வாங்கிப்பாங்க. சாரி, அவங்கக்கிட்ட இருக்க பாண்டை விற்றுப்பாங்க. அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா வாங்கிப்பாங்க. இவ்வளோதான் கான்செப்ட். இன்னொன்று வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் வந்து பாண்டை வந்து த்ரூ த ஆர்பிஐ மூலியமாக இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த மணி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தேவைப்படுது, அப்படி தானே? அதோட அர்த்தம் வந்து மணி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தேவைப்படுது. அதனால் பாண்டை வந்து இவங்க வாங்குறாங்க, பப்ளிக் வந்து வாங்குறாங்க, இல்லாட்ட பேங்க் வந்து வாங்குறாங்க. பாண்டை வாங்கி வச்சுட்டு பைசா வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. பர்பஸ் வந்து இதோட நோக்கம் வந்து என்னதான் இருந்திருக்கும்? மணி சப்ளைவை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற நோக்கமாக வந்து இருந்திருக்குமா? வெளியே வந்து அதிகமாக மணி சப்ளை வந்து நடக்குது, இதை கண்ட்ரோல் பண்ணுங்கிற நோக்கமாக இருந்திருக்கலாமா? ரொம்ப சிம்பிளாக யோசிச்சுக்கலாம்னா, ஆர்பிஐ எப்போ வந்துட்டு பீப்புளோட மணியை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைமில் பாண்டை விற்கிறதுக்காக கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வந்துட்டு அந்த பாண்டை வாங்குவாங்க. பீப்புள் கிட்ட வந்துட்டு மணி கண்ட்ரோல் ஆயிரும், நம்ம வாங்குவோம், கண்ட்ரோல் ஆயிரும். இன்கேஸ் அவங்களுக்கு தேவைப்படுறப்ப ஆர்பிஐக்கு எப்போமா மணி தேவைப்படுறப்போ அந்த பாண்டை வந்துட்டு இன்னொரு பேங்க்கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. அவ்வளோதான். இது வந்துட்டு அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனில் யாருக்கு என்ன தேவைன்னு பார்த்து டிசைட் பண்ணுறது தான். இது நம்மளை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் கேஷ் செகண்ட் பிஓசியில் லாஸ்ட் ஒன் வந்துட்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது நான் அப்போ சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு 4% to 3% அவங்க மாற்றி வச்சுருக்காங்க. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்துட்டு அந்த டெபாசிட்லேருந்து ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு மீதியை லோன் கொடுக்கணுங்கிறது தான். இப்போ நம்ம குவாலிட்டேட்டிவ் வரும். குவாலிட்டேட்டிவ் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு குவான்டிட்டி வச்சு நம்மளால் முடிவு பண்ண முடியாத, இப்போ வாட்டர் அது இவ்வளோ குவான்டிட்டி கையில் எடுத்தால் இவ்வளோ தெரியும், அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியாதது தான் நம்ம குவாலிட்டேட்டிவ்க்குள்ளேயே கொண்டு வருவோம். அதை நம்ம பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆர்டிஎம் பிசிஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சிம்பிளாக. ஆர்டிஎம் கீழே வர்றது, இந்த ஆர்டிஎம் பிசிஎம் கீழே வர்றது எல்லாமே குவாலிட்டேட்டிவ் ஆன்சர் கொஷினில் கேட்டால் போட்டுடலாம். இப்போ ஆர்டிஎம் அப்படின்னாலே ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு. யா, ஸோ இது நம்ம நார்மல் ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி எப்படின்னா, பீப்புள் வந்துட்டு ரேஷன் கார்டில் வாங்குறது தான். ஒரு ஒரு வீட்டுக்கு வந்துட்டு நான் இவ்வளோ தான் சீனி கொடுப்பேன், இவ்வளோ தான் நான் ரைஸ் ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 2 கிலோ தான், 10 கிலோ கேட்க முடியாது. ஃபிக்ஸ் பண்ணி மேக்ஸிமம் இவ்வளோ தான் நீங்கள் லோன் கொடுக்க முடியும் அப்படின்னு ஆர்பிஐ பேங்க்கோட கிரெடிட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது நிறைய மெஷர்ஸ்னால பண்ணலாம். பிஎஸ்எல் வச்சு பண்ணுவாங்க. இன்னொன்று வந்துட்டு செக்டார் வைஸ் வந்துட்டு கிரெடிட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தென் கிரெடிட் பேசிஸில், அதாவது ஒருத்தவங்களோட சிபில் ஸ்கோர் பேசிஸில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. லோன் வந்துட்டு அதிகமாக அந்த டைமில் கூட கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போது 2 எக்ஸாம்பிள் பார்ப்போமே. பிஎஸ்எல் அப்படிங்க ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படிங்கிறது தான். ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். ஓகே. யா, இப்போ நம்ம கரண்ட்டில் வந்துட்டு நம்ம 40% ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மேண்டேட்ரி. இந்த 40% யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் லோன். இப்போது ஒரு 100% கொடுக்க வேண்டிய இடத்துல பேங்க் இருக்குது அப்படின்னா 40% வந்துட்டு இந்த ப்ரையாரிட்டி செக்டாருக்கு மட்டும் கொடுக்கணும். மீதி அவங்க 60% தான் மித்த செக்டாருக்கு லோன் கொடுத்துக்கலாம். இந்த ப்ரையாரிட்டி செக்டாருக்குள்ள அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், பிஸ்னஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. ஹவுசிங்கும் உண்டு, ஆனால் அதுவுமே ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் தான் இருக்குது. தென் வந்துட்டு லோன் இது ப்ரையாரிட்டி செக்டார். இப்போ லோன் மேக்ஸிமம் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஜென்ரல் கான்செப்ட், இப்போ நம்ம கரண்ட்டில் இருக்கிறது, ஒரு சிங்கிள் பாரோவராக இருக்காங்க அப்படின்னா அவங்க பேங்க்கோட கேபிட்டல்லேருந்து 15% தான் அவங்களால லோன் வாங்க முடியும். அண்ட் தென் இது ஒரு குரூப் ஆஃப் பாரோவராக இருக்காங்கன்னா பேங்க்கோட கேபிட்டல்லேருந்து 25% லோன் வாங்கிக்கலாம். இதுக்கு மேலே அவங்களால லோன் கொடுக்க முடியாது. அண்ட் தென் இப்போ ஆர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டிங்கிறது வந்துட்டு டைரக்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது. டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்னாலே மானிட்டரி பெனால்ட்டி அப்படின்னு நம்ம ஞாபகத்துக்கு வந்துடணும். மானிட்டரி பெனால்ட்டி அப்படின்னா ஆர்பிஐ ரெகுலேஷன் இல்லாமல், அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது இல்லாமல் பண்ணுறது தான்
இந்த டைரக்ட் ஆக்ஷன் கீழே வரும். நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேனே. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த இயரில் அதிகமான ஃபைன் வாங்கினது வந்துட்டு ஐசிஐசி. அவங்க வந்துட்டு 75 lakh ஃபைன் வாங்கியிருக்காங்க. வாங்கினாங்களோ ஃபைன் வந்து? ஆமாம், அவங்க வந்துட்டு சொல்கிறத கேட்கல, இவங்க ரெகுலேஷனை ஒபே பண்ணலையா? அவங்க பாண்டை வந்துட்டு கரெக்டாக வேல்யூ பண்ணல, அவங்களுக்கு கொடுக்குற பாண்டை அப்படி வேல்யூ பண்ணாதப்போ அங்கே மணி வந்துட்டு டிரான்சாக்ஷன் ராங் ஆகுது, அதுக்காக பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று வந்து பந்தன் பேங்க்குக்கு 44.70 lakh ஃபைன் போட்டிருந்தாங்க. இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ தான், டேட்டாவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணல, ஆடிட் வந்துட்டு அவங்களோட கரெக்டாக இல்லை, இந்த டே டு டே ஆக்டிவிட்டி சரியாக போகல அப்படிங்கிறனால ஃபைன். தென் வந்துட்டு இப்போ ஈவன் ஃபோன்பே கூட ஃபைன் போட்டிருந்தாங்க, அது 21 lakh. சேம் அதே மாதிரி தான், அவங்களும் கம்ப்ளைண்ட்ஸ் கரெக்டாக கொடுக்கல. அவங்க 21 lakh பே பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு ஆர்பிஐ அவங்க நார்மலாக ரன் பண்ணவே விட்டாங்க அவங்களோட பிஸ்னஸை. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆர்பிஐ ஹேவ் த அத்தாரிட்டி டு கேன்சல் லைசன்ஸ். அவங்க வந்துட்டு ஆர்பிஐ சொல்லலாம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே வரலன்னா கேன்சல் பண்ணுறாங்க. இப்போது இந்த இயர் மட்டுமே கிட்டத்தட்ட 4 பேங்க் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பேங்க் வந்துட்டு இந்த கான்வார் கோஆப்ரேட்டிவ் பேங்க், அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த மானிட்டரி பெனால்ட்டி மட்டும்தான் இந்த டைரக்ட் ஆக்ஷன் கீழே வரும். எம் அப்படிங்கிறது மாரல் சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி லீகல் திங்ஸ்லாம் பார்த்தோம். இந்த லீகல் திங்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆக்ட் படி அவங்களுக்கு ஃபைன் எல்லாமே போட்டுருவாங்க. தென் வந்துட்டு மாரல் சுவேஷனில் வந்துட்டு நம்மளால் லீகலாக அவங்களால எதுவும் பண்ண முடியாது ஆர்பிஐனால். இப்போது அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஒரு உங்களோட இன்னொரு பேங்க்குக்கு ஆர்பிஐ அட்வைஸ் பண்ணுறது தான் மாரல் சுவேஷன். லக்ஸரி ஹவுசிங்க்கு லோன் அதிகமாக கொடுக்காதீங்க அப்படின்னு ஒரு பேங்க் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்கன்னா அது மாரல் சுவேஷன் கீழே வரும். தென் வந்துட்டு இப்போ எம் முடிஞ்சிருச்சு. பி அப்படிங்கிறது பப்ளிசிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா இதுதான் அவங்க வந்துட்டு ஆர்பிஐ பீப்புள் கிட்ட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அவங்க இது வந்துட்டு ஆர்பிஐ சர்க்குலர்ஸ், அப்புறம் நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய நம்ம ஆர்பிஐக்கான ஸ்டாட்டிஸ்டிக், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே இன்வால்வ் ஆகும். ஸோ இது எப்படின்னா, எப்படி மக்கள்கிட்ட அவங்க ஆர்பிஐ பேசுகிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய சர்க்குலர்ஸில் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகுது, ஸோ வந்துட்டு கிரெடிட் க்ரியேஷன் வந்துட்டு இந்த டைமில் டேஞ்சரஸாக இருக்கும். இதை வந்து அவங்க சைக்காலஜிக்கல் ஜென்ரலாக பப்ளிசிட்டி அப்படிங்கிற சைக்காலஜிக்கல் கான்செப்ட் ஆஃப் கண்ட்ரோலிங் கிரெடிட் மெஷர்ஸ். டக்குன்னு வந்துட்டு பப்ளிசிட்டி எப்படி அது கிரெடிட் கண்ட்ரோலில் வரும்னு நம்மளால் கேட்க முடியாது. அவங்க சைக்காலஜிக்கலாக மக்களை வந்துட்டு இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக வந்துட்டு ஆர்பிஐ வச்சுருந்த எக்ஸ்பெக்டேஷன், அதாவது டார்கெட் வந்து 3.71%. ஸோ இப்போது நம்மக்கிட்ட வந்துட்டு 0.75 இருக்குது. இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 0.71 இன்க்ரீஸ் ஆகிருக்கு நவம்பரில். அக்டோபரில் வந்துட்டு 0.25% இருந்தது. ஜென்ரலாக ஒரு கண்ட்ரி வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னா 3 to 6% அந்த ரேஞ்சில் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா அது ஹெல்த்தி. நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே. இது வந்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம், மாரல் சுவேஷன், பப்ளிசிட்டி முடிஞ்சிடுச்சு. தென் வந்துட்டு ரெகுலேட்டர் ஆன் கன்சியூமர் குட்ஸ். அவங்க ஒரு மக்கள் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பர்சன் வாங்குகிற கன்சியூமர் குட் அந்த மணியை கூட அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 lakh டிவி வாங்கணும் ஒரு பீப்புள் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்கன்னா, பேங்க் கிட்ட சொல்லும்போது இல்லை நீங்கள் வந்துட்டு 40% தான் அவங்களுக்கு கொடுக்கலாம், 40 அவங்க பேஸாக இருக்கணும், 60 தான் நீங்கள் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 40,000 கன்சியூமர் வந்துட்டு ஆல்ரெடி பேஸ் அமௌண்ட் வச்சுருக்கோம், டவுன் பேமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, அன்னெசரியாக ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் தடுக்கிறதுக்காக. டவுன் பேமெண்ட்டுங்கிறதெல்லாம் சிஸ்டத்தை எடுத்து விட்டுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி இதோட அர்த்தம். ஓகே. நீங்கள் வந்துட்டு தேவைக்கேற்ப வாங்கிக்கங்க, ஸ்பெண்ட் பண்ணாதீங்கிறது. இது வந்துட்டு இதில் முடிஞ்சிடும், அதாவது ரெகுலேட்டரி அண்ட் கன்சியூமர் குட்ஸில். தென்னு கூட நம்ம வந்துட்டு ஷேர்ஸ் வாங்குகிறோம் இல்லையா, அதை கூட அவங்க பண்ணுவாங்க. இது அனதர் எம்ன்னு சொல்லுவாங்க. இந்த எம் வந்துட்டு மார்ஜினல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு. இப்போ நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளில் கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டு வந்துட்டு நம்மளுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு 40% தான் லோன் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேங்க் 1 lakh இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு 40% நம்மகிட்ட 40,000 நம்மகிட்ட டவுன் பேமெண்ட் இருக்கணும், அவங்க 60,000 லோன் கொடுப்பாங்க.
அண்ட் தென் ஷேர் வந்துட்டு 50% இருக்குது. நீங்கள் 1 lakh இருக்குது, மீதி நீங்கள் 50,000 டவுன் பேமெண்ட் வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம், மீதி 50,000 வந்துட்டு அவங்க லோன் கொடுத்துருவாங்க, இதுக்கு மேலே மாறாது. இதுதான் அந்த கண்ட்ரோலிங் மெஷர்ஸில் உள்ள BOC RDM PCM அப்படிங்கிறது. இப்போ ரெப்போ ரேட்னா என்னன்னு பார்த்துடலாம். ரெப்போ ரேட் இந்த ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து ஷார்ட் டேர்மில் கிரெடிட் கண்ட்ரோல் பண்ணுது. ஆமாம். நம்ம வந்து லாங் டேர்மில் அந்த பேங்க் ரேட் பார்த்தோம், இந்த குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ் குவாலிட்டேட்டிவ் மெஷர்ஸ்னு பார்த்தோம். இந்த குவான்டிடேட்டிவ்ல பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அந்த விஷயத்தெல்லாம் கவனித்து பார்த்தோம். குவாலிட்டேட்டிவ்ல நீங்கள் இப்போ சொன்னீங்க மாரல் சுயேஷன்லேருந்து எல்லாமே சொன்னீங்க. இதில் வந்து ஷார்ட் டேர்ம் அடிப்படையில் பார்க்க போகிறோம். ஷார்ட் டேர்ம் அடிப்படையில் ஒரு கிரெடிட் கண்ட்ரோல் பண்ணணும்னா ரெப்போ ரேட்டையும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கணும். ஆமாம். ஸோ ஏன் இது பேங்க் ரேட் இதுக்குள்ளே வராங்கன்னா லாங் டேர்ம் இல்லையா, அதனால அது கிரெடிட் கண்ட்ரோலில் போயிடுது. இது ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறனால இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். என்னென்னா ஆர்பிஐ கிட்ட அமௌண்ட் வாங்கணும் ஒரு பேங்க் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 5.25% வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் ஒரு பேங்க்கு. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது இப்போ நம்மளோட கண்ட்ரியில் 3.35% இருக்குது. அவங்க இன்கேஸ் பேங்க் கிட்ட எக்ஸஸாக அமௌண்ட் இருக்கும்போது அவங்க ஆர்பிஐ கிட்ட போய் டெபாசிட் பண்ணிடுவாங்க. அந்த டெபாசிட்டுக்கு வந்துட்டு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். இப்போ 3.35. தென் வந்துட்டு எதுவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்களா ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில்? இல்லை, இதுக்கு முன்னாடி வந்துட்டு 7.5 இருந்தது ரெப்போ ரேட்டு, இப்போ 2.5 மாற்றிருக்காங்க. 0% கம்மி பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சேம் தான், அது 3.35 தான் அப்படியே இருந்துச்சு, இப்போயும் அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம MSF அப்படின்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, ஓவர் நைட்டில் அமௌண்ட்டு தேவைப்படுது ஒரு பேங்க்குக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம இதில் போய் வாங்கிக்கலாம். ஜென்ரலாக நம்ம ரிவர்ஸ் ரெப்போ ரேட் நார்மலாக பேங்க் எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப கலப்போம். அது எப்படின்னா ஆல்வேஸ் ஹையர் தென் RRR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எப்போயுமே ரெப்போ ரேட் வந்து ஹையராக தான் இருக்கும். MSF வந்துட்டு ரெப்போ ரேட்டை விட அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஓவர் நைட்டில் வாங்குறனால அவங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 5.50% கொடுத்துட்ருக்காங்க. இது வந்துட்டு MSF. அதே மாதிரி SDFன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஓவர் நைட்டில் வந்துட்டு ஒரு பேங்க் ஆர்பிஐ கிட்ட போய் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு இப்போ 5ல் இருக்குது, 5% வந்து இருக்குது. ஓகே.